வெல்கம் டு சசி மீடியா. இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம்னா, வின்னர் யார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த வின்னரை பேரை அறிவிச்சிட்டதா சோஷியல் மீடியாவில் ஒரு பேர் வருது. அது என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து இன்றைக்கி அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம். ஒரு டிபேட் மாதிரி ஒன்று போயிருக்கு. அந்த டிபேட்டில் 1லேருந்து 8 சீசன் வரைக்கும் வந்தவங்க எல்லாம் சேர்ந்து அந்த டிபேட் போயிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதும், இன்றைக்கி ஒரு மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. அந்த மீட்டிங் விஜய் சேதுபதி, ஸ்பான்சர்ஸ், அதுக்கப்புறம் சேனலை சார்ந்தவங்க, ஹாட் ஸ்டாரோடைய ஹெட், இவங்க எல்லாமே கலந்துக்க போகிறாங்க. அது என்ன மீட்டிங், இது எல்லாத்தையும் அப்டேட்டாக அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். லைக்கை தட்டி விடுங்க. நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பட்டனை தட்டி விட்ருங்க மக்களே. சரி, இன்னும் வழக்கமாக இந்த டைமில் நம்ம நைட் அப்டேட் கொடுக்குற டைம் காலைல 5:05க்கு கொடுப்பேன். நைட்லேருந்து நடந்ததை காலைல 5 மணிக்கு போடுறது. இன்றைக்கி தான் லைவ் முடிஞ்சிருச்சா. உங்கள் எல்லாருக்கும் நன்றி மக்களே. ஏன்னா நைட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அதை வச்சு நாங்கள் தூங்கிட்டு உங்கள் வீடியோ பார்த்து அப்டேட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு நிறைய சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய எல்லா ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஓகே, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். பிபி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஓட போகிறதில்ல. அப்டேட்டிங் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்து இன்ட்ரிங் நிறைய பிரச்சனைகள் போகும், அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்றைக்கி ஃபஸ்ட்டு அந்த விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா, ஒரு டிபேட் ஒன்று நடந்திருக்கு. அந்த டிபேட் 1லேருந்து 8 சீசனில் உள்ளவங்க எல்லாருமே கலந்துருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு சில டாபிக் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பேசியிருக்காங்க. ஃபேட்மேன் கூப்பிட்ருக்காங்க. போன சீசனில் போனார் இல்லையா, அவர் வரலன்ட்டார் போல். அதுக்கப்புறம் 8ஆவது சீசன்லேருந்து வேறு யாரையோ கூப்பிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் முத்துக்குமரன் போயிருப்பாரா என்னன்னு நினைக்கிறேன், ஃபேட்மேன் போகாதனால. இப்போ எல்லாருமே சேர்ந்து என்னென்னா, அவங்க ஒரு வின்னரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சாதகமாக பேச வைக்கிற மாதிரி சில டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு டிபேட் போயிருக்கதா சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் கானா வினோத், வாட்டர்மெலன், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபன்னாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜில். அடுத்தது பார்த்திங்கன்னா, பிரஜனும் சாண்ட்ராவும் சேர்ந்து ஒரு லவ் காம்போவில் ஒரு டான்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எஃப்ஜே, வியானா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இவன் பாட்டு மாதிரி பாடி ஓரளவுக்கு போயிருக்குது. அமித் பார்கவும் அவருடைய டாக்டரும் சேர்ந்து பாட்டு பாடினதாக சொல்கிறாங்க. கலையரசன், கரகம், நம்ம கிராமம் சார்ந்த பொங்கல் வந்திருக்கு இல்லையா, அது சார்ந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. துஷாரும் அவருடைய டான்ஸால் ஹரோராவை மகிழ்ச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கெமி, ஆதிரை, இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு. மொத்தமாக இவ்வளோ தான் மக்களே. இது தொடர்ந்து அப்படியே நடந்து அப்புறம் விஜய் சேதுபதி இடையில விக்ரமை கூப்பிட்டு வந்திருக்கார். இது நடந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு கமருதீன் வந்திருக்காப்புல. கமருதீன் நேற்று நைட்டே வந்துட்டாப்புல. அதில் இருந்திருக்காரு. அவரை ரொம்ப கைத்தட்டி கொண்டாடி ஆரவாரங்கள் அவ்வளோ விசிலாம் அவரை கொண்டாடி இருக்காங்க. ஸோ கமருதீனுக்கு இந்த ரெட் கார்டு அவருக்கு ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கப்பறம் நிறைய பேர் அவரை நெகட்டிவாகவே போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்ன இப்படி சண்டை போடுறான்னு. ஆனால் ரெட் கார்டுக்கு அப்புறம் அவருக்கு அப்படியே மாறி பாசிட்டிவாக அமைஞ்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி மக்களையும் போய் சந்திச்சிட்ருக்காரு இல்லையா. ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சந்தோஷம் அப்படிங்கிறது தான். பார்வதி வராங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நேற்று வரல, இன்றைக்கி வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. விஜய் சேதுபதி பார்வதிக்கு டைரெக்டாக ஃபோன் போட்டாராம். ஃபோன் போட்ட உடனே பார்வதி அந்த ஃபோனை எடுக்கலையாம். அதாவது விஜய் சேதுபதியை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னான கம்பி சுற்றுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். பார்வதி எனக்கும் பிடிக்கும் தான். அதுக்காக விஜய் சேதுபதி எவ்வளோ கேவலப்படுத்த தேவையில்லை. ரெட் கார்டு கொடுத்துட்டாரு தான், அந்த கோவம் இருக்கலாம். அதுக்காக விஜய் சேதுபதி ஃபோன் பண்ணாராம், இவங்க எடுக்கலையாம். அப்படிலாம் பண்ணுவாங்களா யாராவது? சும்மா அவங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணி சும்மா மக்களை ஏமாற்ற வச்சு அந்த பார்வதியை பிடிச்சவங்கள இன்னும் நம்ப வச்சு ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் விஷயம் தெரியாமல் அதை நம்பிக்கிட்டு இதை நியாயமாக பார்த்தா இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது. அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? விஜய் சேதுபதி பேசினா டைரெக்டாக பேச மாட்டார், டீமை வச்சு தான் பேச வைப்பார். ஓகேங்களா? விஜய் சேதுபதி ஃபோனை போடுவாரான், டைரெக்டாக ஃபோன் போடுறதுக்கு அவர் என்ன லூஸா? அப்படியே போட்டால் கூட அவருடைய மேனேஜரோட நம்பர்லேருந்து தான் போகும், விஜய் சேதுபதியோடைய பர்சனல் நம்பர்லேருந்து போகாது. இது இவ்வளோ புரியலையா? இவ்வளோ நான் அந்த சேனலை பார்க்கும்போது ஏன்டா இவ்வளோ முட்டாளாக இருக்கீங்க, போய் லைக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு வரீங்களே, கொஞ்சம் யோசிக்க மாட்டிங்களா? விஜய் சேதுபதி எப்படி டைரெக்டாக பேசுவார்? சேனல் வழியாக தானே பேசுவார். சேனல் ஃபோன் பண்ணால் அவங்க எடுத்து தான் ஆகணும், பிபி முடிகிற வரைக்கும். முடியாதெல்லாம் சொல்ல முடியாது, அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மீறிலாம் ஒருத்தவங்களாம் நடக்க முடியாது. அதுவும் அவங்க லாயர் ஃபேமிலிலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. என்னென்னமோ அடித்து விட்றாங்க. சரி, ஓகே, நம்ம என்ன சொல்ல முடியும். அதனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்றாங்க. கண்டிப்பாக வந்தால் 11:30 வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணேன். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு டீம் மீட்டிங் ஒன்று இருக்குது. டிபேட் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. டீம் மீட்டிங் இருக்குது. டீம் மீட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர் விஜய் சேதுபதி, அப்புறம் டீம் சேனல் ஹெட் எல்லாருமே உட்காந்து பேசி அந்த வின்னர் யார் அப்படிங்கிற ஒரு முடிவை அறிவிப்பு. அது எல்லாருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஸ்பான்சரும் ஒத்துக்கணும் அவங்கள. ஏன்னா இந்த வின்னரை வச்சு அவங்க தேவைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவாங்க. தேவைன்னா என்ன, அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு வெளியில் கொண்டு போது மார்க்கெட்டிங் இந்த மாதிரி விஷயமும் யூஸ் ஆகணும். சேனலுக்கும் சேனலில் ஒரு 6 மாதத்துக்கு
இவங்கள வச்சு ஒப்பேற்றுவாங்க. அவங்கள கூட்டு வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் கொஞ்சம் டிஆர்பி ஏற்றுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். அதை வந்து எடுத்துகிட்டு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு நியூஸ் வந்து வெளியில் வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா, யார் வின்னர் அப்படின்னு 60% ஒருத்தவங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க யார் அப்படின்ற அந்த பேரை நான் என் வாயால் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மிட் வீக் விஷயம்னு சொல்லி அரோரா பேரை போட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அது நடக்கவே இல்லை. ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்த ஒரு செய்தி தான். கன்ஃபார்ம் பண்ணி எல்லா சேனலும் போட்டாங்கன்றதுனால தான் நானும் போட்டேன் அவசரப்பட்டு. எல்லா சேனல்லையும் அந்த வீடியோ இருக்கும், அரோரா போயிட்டாங்கட்டு. ஆனால் அது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இல்லையே ப்ரோ ஏன் அப்படி போட்டிங்க, வழக்கமாக அப்படி கொடுக்க மாட்டீங்களே எல்லாம் கேட்டீங்க. அதனால் தயவு செஞ்சு நான் அந்த அப்டேட் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் ஒருத்தவங்க வந்து கன்ஃபார்ம் வின்னர் அப்படின்னு சொல்லி 70% இவங்க தான் வின்னர்ன்றதை முடிவு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி செய்தி நேற்று நைட்லேருந்து போயிட்டுருக்கு. அதை இந்த டீம் மீட்டிங் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த டீம் மீட்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். காலையில் ஒரு எப்படியா இருந்தாலும் ஒரு 11 மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ நான் சொல்லிடுறேன் அந்த பேரை. ஏன்னா இப்போயே தெரியும் அந்த பேர் யாருன்னு, நான் சொல்ல விரும்பலை. தப்பாக ஒரு செய்தியை கொடுத்துட்டு ஏன்னா 2 தரப்பு ஆடியன்ஸும் நம்மள்ட்ட இருக்கீங்க. நேர்மையாகவே நான் 2 பேருக்குமே வந்து ஹானஸ்ட்டாக அப்டேட் கொடுத்துருக்கேன். அதனால் யாருடைய மனசையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. இப்போக்கி விக்ரம் போயிட்டாரு அப்படிங்கிற ஒன்று, பாக்கி 3 பேர் உள்ளே இருக்காங்க. அரோரா, திவ்யா, சபரி, இவங்க 3 பேருமே உள்ளே இருக்காங்க. இந்த 3 பேரில் ஒருத்தர் தான் வின்னர், அது கன்ஃபார்ம். அந்த 60% 70% கன்ஃபார்ம் சொன்னோம் இல்லையா, அதை கொஞ்சம் பொறுத்துங்க. அப்டேட்டிங் இந்த டீம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் வரும். இப்போ அந்த அப்டேட்டை பொய்யான அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பலை. அது உண்மையாகவே இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து இன்றைக்கி எபிசோடு வந்து 6 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நமக்கு அப்டேட் வந்து ஒரு 4 மணிக்குள்ளே வந்துடும். இல்லை ஒரு 11:30 12 மணிக்கெல்லாம் வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. ஓகேவா, நான் கண்டிப்பாக அந்த இதில் கொடுக்குறேன். இப்போ வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. வேறு எந்த விஷயமும் நடக்காது மக்களே. வேறு எந்த அப்டேட்டும் இன்றைக்கி கொடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று தான், விக்ரம் வெளியேற்றார். அடுத்தது வந்து அடுத்து ஒருத்தவங்கள வெளியேற்ற போகிறாங்க, அந்த அப்டேட் வரும். அடுத்தது வின்னர் யார் ரன்னர் யார் அந்த அப்டேட் தான் வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடினது, வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது எல்லாத்தையுமே தான் அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டுறேன். அதனால் 11:30 வீடியோக்காக காத்திருங்கள். நான் முடிஞ்சால் அப்டேட்டை வந்து கன்ஃபார்மாக சொல்லிடுறேன். அதுலேயும் கன்ஃபார்மாக சேனல்லேருந்து நமக்கு அங்கேருந்து நமக்கு உறுதியான தகவல் வரலன்னா 2 மணி வீடியோவில் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. வழக்கமாக இதே டைமில் போடலாமான்னு மட்டும் சொல்லுங்கள். ஏதாவது அப்டேட்டிங் இருந்தால் இந்த 5:30 மணி டைம் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா அடுத்து இன்ட்ரீஸ் வரும். அடுத்தது வெளியில் போய் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் ஒரு விஷயங்கள் பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டு பிபி கொண்டாட்டம் வரைக்கும் போகும். இந்த 5 மணி டைம் ஓகேவா, இல்லை 11 மணி டைமா, இல்லைன்னா 2:30 அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம்.